ஐந்தோடு படைத்த என்பது நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து தமிழரசு என்ற பெயரோடு சீர சிறப்பாக இருந்தாலும் எனக்கு முழுவதற்குரிய சப்பையினால கடலை ஏதா சப்பை விதவிதமா கோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி விதவிதமா கோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி நாட்டு இளவரசி கூட மரியாதை இல்லாம வந்தது வரமா எல்லாம் பார்த்து ஓடு வர சொல்லப்படா சொல்லப்பா ஏண்டா அரைவரைக்கு வரும்போது ஆடோட பாலோட வரையா ஏண்டாவுக்கு காலத்தாமதா ஏண்டா ஏன் வீட்டுல ஒரு சமூகம் வந்து போச்சு அப்படிப்பட்ட சம்பவம் என்னடா இருந்தது எழுதி ஒரே தங்கச்சி ஒரே ஒரு தங்கச்சி அப்பமா எழுதுனாங்க ஏ தங்கச்சி என்ன நேரம் எவ்வளவு போடுது எப்பொழுதும் உன் கூர்த்தா பத்து தூக்கும் ஒரு வாரமாவே என் பக்கத்துல எப்போதும் தூக்கல அடப்பாம ஏண்டா ஒரு வாரமா உன் தங்கச்சி உன் கூட பத்து தூக்கம் ஒரு வேளை துறை வச்சு ஒரு வேளை அம்மா போட்டுக்கணும் அம்மா உள்ள போடல அதுவும் போடல அதுவும் இல்ல அக்கம் பாத்துக்கிற பெரிய கூட பார்த்து விசாரிக்க வந்தேன் விசாரிச்சு பார்த்தேன் ஒரு வயசான மாதிரி சொன்னாங்க என்னடா சொன்னாங்க பையா 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 நல்லா பேசிடுவேன்டா உன்னுடைய தங்கையோ வயசுக்கு வந்துருப்பாடா ஓ மை காட் ஓ மை காட் சொல்றனா ஓ மயில் காட்டா போறானே சொல்லுமா எப்பறா யார் கேக்குறா யார கேக்குறா கம்பெனி முதலாளி கேட்டாளா அடப்பாவி இல்ல பெட்டிகரை கேட்டாளா இல்ல பெட்டிகரை கேட்டாளா கேக்கலையா நாட்டமர் கேட்டாளா இல்லடா இன்னொரு இளைஞரை கேட்டாளா இல்ல இவங்களா விடுமா அவள விட்டுறேன் கூட வந்து அண்ணன் ஒருத்தருக்குன்னு யார் கேக்குறா நான் வயசு கட்டுமானவா அட வந்து ஆட்டா அரட்டா இல்ல சீட் என்ன போடுறீங்க இல்ல கடையன வச்சிரா ஒருத்த கேட்டு வரல ஏண்டா நீ சொல்றத பார்த்தா என்னைக்கு வரா நாளைக்கு வரா கேட்டு என்ன மாதிரினா எதை வச்சு சொல்ற நீ சொல்லிட்டு ஹாப்பி கேக்குறேன் காப்பி கேக்குறேன் உங்க அனுமதி இல்ல வேலைக்கு நான் வர முடியுமா டேய் என்னோட இல்லத்துக்கு வர முடியாதுடா உன் மத்திய கேட்டு வச்சு வந்தா அவன வாயை திறந்து நொட்டுக்கு போந்துருவேன் என்னடா சரி அந்த சம்பவம் அதே வச்சு கிடக்குமா தங்கச்சி வயசுக்கு வந்தா வயதுக்கு வந்தால வந்தா வாழை பயிற்சி முடிச்சு போட்டு தோரணமா கட்டுறாங்க அர்த்தமத்த மாத வச்சு வாங்கி வச்சுறாங்க ஏய் அரசவத்தை நாவத்தி தோரணம் கட்டுறாங்க வாழை பயிற்சி முடிச்சு தராங்க ஆமா சரி என்ன சம்பவம் அதே வச்சு கிடக்கு தங்கச்சி தூங்கும்போது தூங்கும்போது உலகே குழம்புறது என்ன சம்பவம் ஏய் சப்பா உன்னுடைய தங்கையோ கண்ணி பரவடேங்கி அதற்கு அடம் மங்கை போயிருக்கிறான் அதனால காத்து கருப்பு அண்டை கூட சொல்லிட்டு உலக்கைய குறுக போட்டு போகிறா நியாயமா கேட்டா தெரியுமா ரொம்ப ஆசைப்பட்ட இன்னும் ஒரு வாரத்துக்கு உன் தங்கச்சி கூட நீ படிக்கதான் முடியாது வீட்டுல உன் பாட்டிக்கிறாளா பாட்டி வயிற்றுக்கு வச்சாலா வரலையா வந்தா இல்ல அவளை கட்டி தூடா போய் கொஞ்சம் அந்த கிழிவை சாவச்சிட்டு போறான் ஏண்டா இப்படியே பேசிக்கொண்டிருக்கா வேற போத தெரியாது கேட்டு யார் சப்போஸ் நீங்க சொன்ன பிரகாரம் போய் என்ன வார்த்தை பேசுறா சத்தியமாக
வேலைக்கார பையன் காவல்கார வாழ வர வேண்டுவேன் மாட்டி அடைக்க பேசணும் போய் வந்தா போய் வந்தேன் என்ன சொல்லிருந்தீங்க பணிய வந்தேன் அப்பா பாதம் பணிய வந்தேன் பாதம் பணிய வந்தேன் அப்பா பாதம் பணிய வந்தேன் அப்பா அவருடைய அன்பு மகள் ஆசை மகள் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் தமிழரசு மனதான வாழ்த்துக்கள் அப்பா தபியார்த்தி இன்று போதென்று நலமாக இருக்க வேண்டும் என்று இறந்தவரும் அந்த ஸ்ரீதேவி அப்படி வணங்கி வாங்கியிருக்கிறேன் பஞ்சாய மாலையா அது முதல்ல மம்பி வைக்கோ தெரியலைங்க காய்கறி பஞ்சாபம் பால் சாப்பிடாதா ஒரு ஆம்லெட் காசு கொடுத்தீங்க ஏன்டா போய் உட்காரு இன்னும் தேவையில்லை இன்னும் உட்காரு இன்னும் தீர்வேன் கண்ணாடி போய் உட்காந்து நீ கெட்டு போயிடுவேன் நாத்தடிக்குதுங்க பயமுடுறா அப்பா மலர்ச்சோலைகள் சந்தோஷமாக ஆடி பறிக்கிட்டு ஏன்னா அவசரமாக அடுத்த காரியம் இல்லப்பா மகிழ்ச்சியா செய்யுமா என்ன செய்யுமா அண்ணன் செமித்தவன் ஹைலைட் சென்றால் பட்டப்படி படிப்பதற்கு நிகழ்வு இருக்குமா மிக்க மகிழ்ச்சியப்பா அப்படி என்றால் என்னுடைய அண்ணனுக்கு தேவையான அறுசு வேணுங்களை இன்றே வருகிறான் அண்ணன் வராரு வராரு. என்ன செய்ய போறேன் என்னடா செய்யலாம் புதுமையா செய்யணும் நான் சொல்ற மாதிரி செய்யும் செய்யறேன் மார்க்கெட்டுக்கு போறேன் மார்க்கெட்டுக்கு போறேன் மீன் வாங்கிட்டு வரேன் சாம்பார் இருக்கு பாவி நீடா சாம்பார் வைப்பாங்க ஏன் தப்பா நீங்க மீன் வறுத்து வச்சு ஐயா சாம்பார் வைங்க சுவையான் சாப்பிடுறான் டேய் இந்த மகிழ்ச்சியா செய்தி இன்னார் தலைமை இருக்காரு சொல்ல வேண்டும் நான் அழைத்துட்டாங்க அழைத்து கொண்டு வரேன் வீட்டில் சமைப்பதற்கு தண்ணியே இல்லை. இப்போது அதோ திருநீரடைக்கு சென்று அழகாக தண்ணீர் கொண்டு வந்தேன்.
கற்பழிப்பது உண்மைதான். வேற வேலை தெரியாது. கொள்ளையடிக்க வேண்டும். அம்மனுடைய ஆலயம் கோவில் உள்ள இருக்கிறது. உண்மைதான். புறப்பட வருகிறது. நாடல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணுவம் சிரிப்பு, ஆணுவம் சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிலர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணுவம் சிரிப்பு, ஆணுவம் சிரிப்பு. தோட்டம் காக்க போட்ட வேலி மயிறு தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பாட்டு நிற்பதா? பூனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணுவம் சிரிப்பு, ஆணுவம் சிரிப்பு. வணக்கம் தமிழகம். கடலை குத்து விட்டு கவி பாடும் கல்விக்கரசு கண்ணைக்கு பிறந்த கன்னி தமிழ் மொழியோடு போராடி பக்கம் கடற்கூட இன்னொரு நாட்டு மனதிற்கு மகனாக தோன்றி யாது ஒரு முறையில் நம்ம நல்ல மொழி வாழ்க்கை படிப்பதற்காக அறிவாட்சி சென்று நல்ல மொழி படித்து தாயகம் இப்பொழுது சென்று என்னுடைய தந்தையை பார்த்து அயல்நாட்டில் இயற்கை காட்சிகளை புனிதமான இன்னொரு நாட்டில் இயற்கை காட்சியை தாழ்த்தப்பட்ட யாவரும் முன்னே நாட்டுக்காக படித்து நாட்டு அண்ணா அவண்ணா அம்பேத்கார பாருண்ணா, இன்னா ஈயண்ணா இவருக்கென்ன யாரண்ணா?
இந்த நீரோடையில் மனிதன் தோற்கடித்து ஆடுவது, மனிதன் சிங்காரம் பாடுவது, இதையெல்லாம் பார்த்த பொழுது என்னுடைய மனமானது வந்துவிட்டது. இப்படியே பார்த்துக் கொண்டிருந்தால் நேர போதே தெரியாது. அழகாக அடிப்படை பண்ணி சொல்ல வேண்டும். உள்ள ஏங்கிது உசுர வாழுது என்ன கொஞ்சம் தூரம் இருக்குது சிலை கிளம்ப வேண்டும். எனக்கு முன் வச்ச கால பின் வாங்குறீங்க. பெரிய கணவன புறப்பட நேரத்தில் அழகான ஒரு பெண் ஆடிப்படுத்திருக்கிறார். உண்மைதான். ஒத்துழைத்த பெண் சிலை அதன் பிறகு அந்த அம்மன் கோவிலுக்கு தங்க சிலை வருகிறேன். புள்ளிமாரை போல் துள்ளி துள்ளி ஓடுகிறார். துள்ளி ஓடுவருடைய காலை உடைத்து ஆட்டத்தை ரசிக்க வேண்டும். அடக்கி பிடிக்கிறேன்.